அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். ரமலான் 2026ல 5 புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமிய நலத்துறை அமைச்சகத்திலிருந்து. கண்டிப்பா நீங்க சவுதி அரேபியாவில் இருக்கீங்க, இல்லை சவுதி அரேபியாவில் வரப்போறீங்கன்னா, இன்னொன்று சவுதி அரேபியாவில் இருந்துக்கிட்டு வீடியோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். வீடியோ முழுசா பாருங்க. இந்த 5 தவிர இங்கே செஞ்சிடாதீங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இமாமையோ தொழுவுமிடத்தையோ வீடியோ எடுக்கக்கூடாது. அந்த வீடியோவை எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் பதிவிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் ஏற்றிருக்காங்க. அதனால வீடியோ எடுக்கிறதோ அதை லைவ் போடுறதோ கண்டிப்பா தடை. அது செய்யக்கூடாது. அதுபோல ஒலிபெருக்கியில கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. சவுதி அரேபியாவில் பாங்கு சொல்றதுக்கு மட்டும்தான் சவுண்டு வெளிப்புறத்துல கேட்கணுமே தவிர பயன் பண்றதுக்கோ இல்லை தொழுகை நடத்துறதுக்கோ வெளியில இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்தாருக்கு ரெடி பண்றவங்க கண்டிப்பா பள்ளியாசலுக்குள்ள இப்தாருக்கான ரெடி பண்ணக்கூடாது. இப்தாருக்கான எந்த ஒரு அமைப்பும் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்தாருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தனியா இருக்கிற இடத்துல மட்டும்தான் இப்தாருக்கான ஏற்பாடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இப்தார் செய்யறதுக்காண்டி யாருக்கிட்டையும் எந்த ஒரு வசூல் நன்கொடையும் ஏற்கக்கூடாது, அதுக்கான வசூலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் ஏற்றிருக்காங்க. அதுபோல நீங்க இந்த மாதிரி பள்ளியாசல்ல போயிட்டு முன்னாடி இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இடம் பிடிக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற பள்ளியாசலுக்கு உள்ள போய் இடம் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு துண்டை போடுறதோ இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சு நம்ம இடம் பிடிக்கிறதோ கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே போய் நீங்க உட்காந்துக்கலாமே தவிர நம்ம போய் இடத்த பிடிச்சி வச்சுட்டு நம்ம போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி போனா கண்டிப்பா அது தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுலாம் செஞ்சிடாதீங்க. கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே சவுதி அரசின் இந்த சட்டத்திட்டங்களை மதிச்சு நடக்கணும், அதை மீறக்கூடாது. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மேலும் இது போல சவுதி அரேபியா தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.